அரசியல் வட்டாரங்களில் லாபி செய்தார், கலைத்துறை வட்டாரங்களில் லாபி செய்தார். காரணம் ராகுதான் பாம்பு படம் எடுக்கும். பாம்பு வந்து அனைத்து விதமான வந்து பப்ளிசிட்டியும் கொடுத்தது. பிரஸ் மீடியாவா, இவருக்குன்னு பிரஸ் மீடியா இவரை பத்தி நல்லதாவே சொல்லணும். அங்க ஒரு லாபி பண்ணு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா அரசியல்வாதி தொடர்பு இல்லாம முன்னேறவே முடியாது. சோ அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே பிடிச்சார் இந்திரா காந்தி. அப்போதான் ரிலையன்ஸ் கப், வேர்ல்டு கப் கொடுக்கப்பட்டது. ராகு எப்பவுமே பட்டத்துக்கு காரகம். ஒரு ஜாதகத்தின் பௌஷை வெளிப்படுத்துபவன் ராகு. ராகு தசை ஒருத்தனுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அவன் வாழ்க்கையில என்ன புகழ் அடைஞ்சானோ அந்த புகழை வச்சுதான் அவன் சாகரவர்ல சாப்பிட போறான்றது தான் சத்தியத்தின் சாட்சி. அங்க வந்து அடிச்சு பிடிச்சி ஏறினார். 63 1980 தான் இந்த ரிலையன்ஸ் கப்ன்றது வந்தது. அங்கிருந்து 1981 அடிச்சு பிடிச்சி ஏறினார். குரு மகாதசை 16 ஆண்டுகள். 1997 எங்கேயோ போயிட்டாரு. 50,000 கோடிக்கு அந்த ரிலையன்ஸ் கம்பெனியை கொண்டு வந்தாரு. ஆனால் குரு தசை முடியும் பொழுது இவருக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் கொடுத்தது. ஏன் ஹார்ட் ஸ்ட்ரோக் கொடுத்தது? லக்னாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம். அதனால் ஒரு பக்கம் செயலிழந்தார். பக்கவாதம். புதன் தான் பக்கவாத கிரகம். அந்த புதன் தான் பக்கவாத கிரகம். அவர் போய் இவர் பின்மண்டையில் அமர்ந்ததால் ஒரு பக்கம் ஃபுல்லா செயலிழந்துச்சு. உடனே அம்பானி அவரை தான் போட்டார். புட்ட கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நுஸ்லிவாடியா, அவருக்கு வந்து எதிரி நுஸ்லிவாடியா, பாம்பே டை, இவங்கெல்லாம் கொக்கரிச்சாங்க. ஆனால் மீண்டும் அந்த ஜாதகத்திலே திரு கருவில் அமைந்திருக்கிறது அல்லவா. இங்கிலாந்து அந்த மகாராணியின் ஜாதகத்திலே எப்படி விதி மதி கதி லக்ன பாவத்தில் அமர்ந்தோ அப்படியே இந்த மனிதனுக்கும் விதி மதி கதி அமைந்ததால் அந்த விதி மதி கதி இந்த மனிதனுடைய பல ஜென்ம கான்ஷியஸ்களை தட்டி எழுப்புது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. திருபாய் அம்பானி என்றுதான் எல்லோருமே அவரை பற்றிய பேர் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்த மனிதன் 16 வயதிலேயே ஏடனில் வந்து ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் ஊழியராக வேலை செய்து படிப்படியாக உயர்ந்து அவர் இறக்கும்போது ரிலையன்ஸ் என்ற இண்டஸ்ட்ரியை உருவாக்கி பலவிதமான தொழில்துறைகளில் ஈடுபட்டார். அவருடைய பேக் போன், அவர் பில்லர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் பாலிஸ்டர் என்று அவருடைய வரலாறு பேசுகிறது. அப்படி அவரால் வந்து பலவிதமான வியாபாரத்துறையில் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இவரால் செய்ய முடிந்தது. ஷேருக்கு போனார். அதற்கு காரணம் 2ஆம் இடத்து சனி. நான் சொன்னேன் அல்லவா, மக்கள் பணம் அனுபவிக்க வேண்டும். அந்த சனியும் அட்டமாதிபதி சாரம், சந்திரசாரம் போய் அம்சத்தில் நீசம். அங்கேயும் 8 குடையன் வந்து விட்டானா. ஆக தனாதிபதிக்கு 8 குடையன் சாரம். 8ஆம் இடம் என்பது அடுத்தவன் பணம், 6ஆம் இடம் என்பது அடுத்தவன் பணம். ஆக மதியே அடுத்தவன் பணத்தை வைத்துத்தான் இவர் முன்னேற வேண்டும் என்பதுதான் இவருடைய மதியே. அதற்கு லக்னாதிபதி பாக்யாபிசாகரத்தை வாங்கி இவருக்கு சப்போர்ட் செய்தார். அந்த யோகத்தை கொடுத்தார், அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தார். அதிர்ஷ்டம் என்பது என்ன? அது திருஷ்டியில் இல்லை. அது இவர் பல ஜென்மங்களாக அந்த பயிற்சி எடுத்ததால் வந்த அதிர்ஷ்டம் தான். அதுவும் வந்து திருஷ்டியில் உண்டு. இந்த ஜென்ம திருஷ்டியில் இல்லை, போன ஜென்ம திருஷ்டியில் உண்டு. அதை ஞானியர்கள் வந்து பார்க்க முடியும். ஞானியர்கள் அதை உணர முடியும், அதை அறிய முடியும். அஞ்ஞானிகள் அறிய முடியாது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் எப்படி இவர் வந்து பன்முக பரிமாணமாக ஆயில் இண்டஸ்ட்ரியிலும் போகிறார். அங்கேயும் மிஷனரிகளை கோடிக்கணக்காக வாங்குகிறார். பிறகு பாலிஸ்டரையும் இறக்குமதி செய்கிறார் கோடிக்கணக்கில். பிறகு 1985 இவர் பெயரில் தான் வேர்ல்டு கப்பே தரப்பட்டது. ரிலையன்ஸ் வேர்ல்டு கப் தரப்பட்டது. அதுக்கு இந்திரா காந்திக்கு ஒரு 1 கோடி ரூபாய் லஞ்சம் தந்தார் என்பது இவர் மீது அலிகேஷன் உண்டு. எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனிதன் இந்திரா காந்தியிடம் சென்று ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பை இந்தியா ரிலையன்ஸ் கப் என்று அறிவித்தது எப்படி? இது 85 அவர் 80 செய்கிறார். அவர் கிட்டத்தட்ட 80 அவர் செய்கிறார். வேர்ல்டு கப்பை அவர் பெயரில் வருகிறது என்றால் அதற்குத்தான் இந்த லக்னத்திலே அமர்ந்த விதி மதி கதி இது விக்டோரியா மகாராணிக்கு உண்டு. அடுத்தது வியாபாரத்துறையில் அவர் சாம்ராஜ்யமாகி இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்களில் முடிசூடா மன்னனாகியது ஒரு சாதாரண சாமானியன் 3 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் ஏடனுக்கு சென்ற ஒரு 16 வயது பள்ளி படிப்பையை நிறுத்திவிட்டு சென்ற ஒருவன் பிற்காலத்தில் எப்படி அவன் முடிசூடா மன்னனாக வந்து பல ஜாம்பவான்கள் பரம்பரை கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய இந்த ரத்தன் டாட்டாவை போலவும் பிர்லாவை போலவும் குவாலியர் மகாராணியை போலவும் எல்லா ராஜவம்சத்து இளவரசர்கள் இருக்கும் நாட்டிலே ஒரு சாதாரண குஜராத்திலே ஒரு பள்ளி ஆசிரியனுக்கு மகனாக பிறந்தவன் வந்தான் என்றால் கிரகங்கள் வலுக்க வேண்டும். கிரகங்கள் வலுத்தால் மன்னர் குடும்பம் பிச்சைக்காரனாகிவிடும். பிச்சைக்கார குடும்பத்தில் பிறந்தவன் மன்னனாகி விடுவான். காரணம் அவன் பல ஜென்ம உழைப்பு. அப்போதும் அவன் உழைப்பைத்தான். 6, 8, 12 இருப்பதெல்லாமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. 1, 5, 9 இருப்பதெல்லாமே கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் உழைப்பும் சேர்ந்தால்தான் வெற்றி. ஒன்றை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இரண்டும் சேர்ந்திருக்கிறது. இப்போது வியாபாரத்துறையில் வந்ததுக்கான சூத்திரம் சொல்கின்றேன். 4ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்திலே வர்த்தகஸ்தானம். எந்த ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே அதிபதி பார்வையோ ஆட்சியோ
இருக்கிறதோ அந்த ஜாதகம் வியாபாரத்துறையில் தன்னை முடிசூடா மன்னனாக்கி கொள்ளும். இந்த ஜாதகனுக்கு எல்லா பாலப்பாட ஜோதிடர்களும் என்ன சொல்வார்கள்? ஆகா, அட்டமாதிபதி லக்ன கேந்திரம் வந்து விட்டார், பிறகு பார்த்தீங்கன்னா தனாதிபதி அட்டமாதி சாக வாங்கி அம்சத்தில் நீசமாகி விட்டார், பிறகு 10 குடையின் 12 மறைஞ்சிட்டாரு, பிறகு 6 குடையின் 12 மறைஞ்சிட்டாரு, என்ன பூர்வ புண்ணியாதிபதி ராகுகேது பிடியில போய் மாட்டிக்கிட்டாரு, கிரகண தோஷத்துல மாட்டிக்கிட்டாரு, லக்னாதிபதி 10ல போய் உட்காந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்துல அவரு அடிபட்டு போட்டாருன்னு. பாவத்துல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் 10ல குருவோட சேர்க்க குருமங்கள யோகம். குருமங்கள யோகம் இருந்தால் திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாகலாம், திரண்ட சொத்துக்களுக்கு. அதனால்தான் இவர் திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியானார். இவர் இறக்கும் போது 50,000 கோடிக்கு சொத்து மதிப்புகளை வைத்து விட்டு இறந்தார். ஆக அதற்கு குருமங்கள யோகம் பாவத்தில் வருகிறது. பாவம் என்பது துல்லிதம். அடுத்தபடியாக இவருக்கு பாவத்திலே புதன் லக்ன கேந்திரம் பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்தது. பாவத்திலே அட்டமாதிபதி லக்னத்திலிருந்து விலகி தனஸ்தானத்திற்கு சென்றது. ஆக 8 குடையவன் 6 குடையவன் சாரம் பெற்று தனாதிபதியோடு சேர்ந்ததனால் பிறர் பணம், வங்கி பணம், அரசு பணம், அரசாங்க பணம். அரசாங்கம் எப்போதுமே இவருக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு காரணம் அரசு கிரகமான சூரியனை லக்ன கேந்திரம் பெற்றார். அந்த அரசு கிரகமான சூரியனை லக்ன கேந்திரம் பெற்று அந்த சூரியனை எந்த பாப கிரகங்களும் பார்க்கவில்லை. அஷ்டமாதிபதியோடு சேர்ந்ததால் அது அமாவாசை யோகமாகவும் மாறி அதனால் இவர் செய்யும் அனைத்து விதமான அண்டர் டேபிள் வேலைகளுக்கு எல்லாமே, நம்பர் 2 வேலைகளுக்கு எல்லாமே வெளியுலகத்தில் இவருக்கு பசுத்தோல் போர்த்திய மனிதனாக காண்பித்தது. ஆனால் இவர் ஒரு புலி, சாதாரண புலி அல்ல, சூரப்புலி, அசகாய புலி. அது எங்களை போன்ற ஞானியர்களுக்குத்தான், ஜோதிட ஞானியர்களுக்குத்தான் தெரியுமே தவிர சாதாரண ஜோதிடர்களுக்கும் தெரியாது. காரணம், இவருக்கு பாக்யாதிபதி லக்ன கேந்திரம் பெற்று இவர் செய்யும் அனைத்து விதமான தவறுகளையும் பூசி மெழுகி விடுவார். அதுதான் சுபர்கள் செய்யும் வேலை. அடுத்தபடியாக லக்னாதிபதி 10லே அமர்ந்து பஞ்சமாதிபதி சேர்க்கை பெற்றது. அதனால் இவருடைய திரு கருவிலேயே உறுதி செய்யப்பட்டு விட்டது, இவர் நினைத்ததை செய்து சாதித்து காட்டுவார் என்று. இப்போது யார் ஒரு ஜாதகத்திலே 2 குடையன் 12 குடையன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதோ, நன்றாக நினைவுங்கள், ஒரு லக்னத்திற்கு 2 12 குடையர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, 2 குடையன் 2லேயே ஆட்சி, 12 குடையன் 12லே ஆட்சி பெற்றிருந்தாலோ, சூத்திரம் 1 2 12 குடையன் பரிவர்த்தனை பெறுவது, சூத்திரம் 2 2 குடையன் 2லேயே ஆட்சி பெறுவது, 12 குடையன் 12லேயே ஆட்சி பெறுவது, சூத்திரம் 3 இந்த 2 குடையன் எங்கிருந்தாவது 2ஆம் இடத்தை பார்வையிடுவது, 12 குடையன் எங்கிருந்தாவது பார்வையிடுவது. இது இந்த ஜாதகத்தில் உண்டு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குடையன் செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக ராசியிலே சிம்மத்திலிருந்து பார்வையிடுகிறார். இதனுடைய தத்துவம் தான் இவரை பல வியாபார துறையிலே முடிசூடா மன்னனாக்கியது. அதற்கு காரணம் 4ஆம் இடத்தை தான் ஜோதிட சாஸ்திரம் வர்த்தக ஸ்தானம் என்று சொல்கிறது. அதுதான் வியாபார ஸ்தானம். அந்த வியாபார ஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் பாக்யஸ்தானம். அந்த வியாபார ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் தான் லக்னத்திற்கு 2ஆம் இடம். அதனால் தான் அனஃபா சுனஃபா யோகமே கற்பிக்கப்பட்டது. அதனால் தான் சந்திரனுக்கு 2 12 சுபகிரகங்களோ, குஜாதி 7 கிரகங்கள் இருந்தாலோ இன்னென்ன யோகங்கள், குரு இருந்தால் தனயோகம், சுக்கிரன் இருந்தால் போக யோகம், சூரியன் இருந்தால் அரசாங்க யோகம், சனி இருந்தால் உழைப்பு யோகம் என்று கற்பிக்கப்பட்டது. அந்த கிரகனுடைய காரகத்துவத்துக்கு ஏற்ப இந்த ஜாதகன் வியாபார துறையில் வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் இவருடைய வர்த்தக ஸ்தானாதிபதியே 10ஆம் இடம் என்ற தசம கேந்திரத்தில் அமர்ந்து அங்கே குரு கேந்திராதிபத்திய தோஷம் தான் எனக்கு தெரியும். பாப கிரகங்கள் பார்வையோ, பாப கிரகங்களுடைய சேர்க்கையோ பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் உடைந்துவிடும். இங்கே உடைந்து விட்டது. மேலும் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் ஹெல்த்தில் காட்டும், இவருக்கும் ஹெல்த்தில் காட்டியது. ஆனாலும் சாதனை செய்ததற்கு செவ்வாய் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை உடைத்தார். அதனால்தான் ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை ஒன்றில் கொடுக்கும் போது ஒன்றில் அடிக்கத்தான் செய்யும் அந்த சூத்திரம். ஆனாலும் வெற்றி பெற்றதற்கு செவ்வாய் சேர்ந்தது காரணம். ஆக பாவத்தை பார்த்தால் லக்னத்திலேயே தர்ம கர்மாதிபதி யோகம், அதுவும் 9 10 குடையவன் சேர்ந்தான். பாவத்திலே பஞ்சம லக்னாதிபதி 10ல், பிறகு புதனும் குருவும் பரிவர்த்தனை. இது எப்பேற்பட்ட சூக்ஷ்மமான யோகம். அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன், எப்போது ஒரு ஜோதிடன், ஏனென்றால் ஜோதிடத்திலே பலவிதமான கணிதங்கள் உண்டு. அஷ்டவர்க்கம் என்றாலே 8 வர்க்கம், தசவர்க்கம் என்றால் 10 வர்க்கம், சப்தவர்க்கம் என்றால் 7 வர்க்கம், சோடச வர்க்கம் என்றாலே 16 வர்க்கம், இப்படி 64 வர்க்கங்கள் உண்டு. இந்த 64 வர்க்கங்களையும் சில பேர் நன்றாக படிப்பார்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே கூட படிப்பார்கள் ஜோதிட பாடத்தை, PhD பட்டம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் கொடுத்து பலன் சொல்லு என்றால் கை கால் எல்லாம் நடுங்கும். நம்ம நாளைக்கு சொல்லலாமா, இன்னைக்கு ராகுகாலமா இருக்கே, யமகண்டமா இருக்கே. நானே ஜோதிடம் பழகும் போது ஒரு பிரபல ஜோதிடரிடம் கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்தேன். அவர் என் நண்பராக இருந்தார் பின்னாடி, முருகராஜேந்திரன். நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு போனேன். எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்டால் MKB நகர் என்றேன். அது எங்க இருக்கிறது என்றால் வேசார்பாடி என்றேன். பிறகு இன்னைக்கு பொழுதாயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாமான்னாரு. காரணம் சொல்றதுக்கு பயம், அந்த கலையை அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளவில்லை. அப்போதே ஒரு பெரிய பிரபல ஜோதிடர், ஒரு பத்திரிகை, முருக ஜோதிட பத்திரிகை ஆசிரியர், பல மாநாடுகள் நடத்துவார். நான் இல்லைங்க, நான் அங்கிருந்து வந்திருக்கேன், எனக்கு செரிஞ்சின் போது தான் வந்திருக்கேன். அப்புறமா ஓரெல்லாம் போட்டு பயந்து சொன்னார். அதனால்தான் சொல்கின்றேன், தேரான் தெளிவும் தெரிந்தான் கண்ணையருவும் தீராயிடும் பைத்தரும்
நான் அதிலிருந்து நான் நெருப்பாற்றில் நீந்தி வந்தவன். ஜோதிடம் என்ற நெருப்பாற்றில் என் ஜாதகத்திற்கே நான் பலன் பார்த்து நெருப்பாற்றில் நீந்தி வந்தவன். அதனால் தான் இவ்வளவு சூத்திரங்களை என்னால் தர முடிகிறது. ஆக இவர் வியாபாரத்துறையிலே முடிசூடா மன்னனாக திகழ்ந்ததற்கு காரணம் 4ஆம் இடம் என்ற வர்த்தக ஸ்தானத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்த்தான். பிறகு 4ஆம் இடம் என்ற வர்த்தக ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்தில் 2 கூடையவனை ஆட்சி பலம் பெற்று விட்டான். லக்னமே சுபத்துவம் பெற்று விட்டது அமாவாசை யோகத்தால். அதனால் இவர் தொட்டதெல்லாமே துலங்கியது. இந்த மனிதன் பிறந்தது 1932, 7 ஆண்டுகள் சுக்கிரதிசை. அப்படி என்றால் 32 பிளஸ் ஒரு 7 எவ்வளவு? 1939, 1940 வரையிலும் இவர் பசி பட்டினி போராட்டத்தை சந்தித்தார். பிறகு இவர் வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷம் வந்தது, சூரிய திசை. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் தலையெடுக்க ஆரம்பித்தது. பிறகு அந்த சூரிய திசை முடியும் போது இவருடைய வயதோ 16. அதனால் தான் அந்த சூரிய திசை எண்டிலே இவரை ஏடனுக்கு அனுப்பியது. பிறகு அந்த சூரிய திசை இவருக்கு கிட்டத்தட்ட வயதின் காலமான 1940 பிளஸ் ஒரு 7, 1947 வரையிலும் இவருக்கு சூரிய மகாதிசை ரன்னிங்கில் இருந்தது. அந்த 47 தான் இவர் வெளிநாடு சென்றார். பிறகு அப்போது சந்திர திசை, அந்த சந்திரன் இவருக்கு விபரீத ராஜயோகத்தையும் ஏற்பட்டு 47 57 வரையிலும் சந்திர திசை அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடறி விழுதல் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார். அட்டமாதிபதி 6 கூடையின் சாரம். ஆனாலும் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம், ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு காரணம், பாவத்திலே பூர்வ புண்ணியாதிபதியும் லக்னத்தை பார்த்திருக்கிறார், 4ஆம் பார்வையாக. பாக்கியாதிபதியும் அமர்ந்திருக்கிறார். ஜாதகத்தில் இவ்வளவு யோகங்கள் இருக்கிறது. இந்த யோகங்கள் அவருக்கு ஒரு கான்சியஸ்னஸில் நீ வந்து விடுவாய் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. அதனால் இவர் 47 to 57 ஆன அஷ்டமாதிபதி திசையில் தப்பித்தார். அடுத்தது வந்தது இவருக்கு 57 7 ஆண்டுகள் அங்காரக திசை. ஆக 57 63 வரையிலும் இவர் வாழ்க்கையில் செவ்வாய் திசை. அப்பொழுதுதான் அவர் வெளிநாட்டில் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வெற்றிகளை பார்க்க ஆரம்பித்தார். பிறகு 5க்கு 5 என்று பாம்பேயில் ஒரு கடையை போட்டு அமர்ந்தார். பிறகு இவர் வாழ்க்கையிலேயே அசந்தம் எப்போது வீச ஆரம்பித்தது? ராகு மகாதிசை. ஆக இவர் பிறந்தது 1932. அதிலிருந்து ஒரு 7-8 ஆண்டுகள் சுக்கிரதிசை, அசிங்கம், அவமானம், வறுமை. ஆக 40 47 வரையிலும் இவர் வாழ்க்கையிலே சூரிய திசை. அப்போதுதான் குடும்பம் தலையெடுத்து வெளிநாடு போனார். சிறு வயது, அப்போது இவருக்கு 17 வயதிலே போய்விட்டார். அடுத்தது இவருக்கு 47 to 57 அசிங்கம், அவமானம், மானபங்கம், வாழ்க்கையின் விளிம்புக்கே போனார். அப்போதுதான் வாழ்க்கையின் அடிமட்ட வாழ்க்கை வரையிலும் பார்த்தார். தான் என்ன செய்ய வேண்டும், தான் என்ன செய்யக்கூடாது. நான் சொன்னேன் அல்லவா, 8ஆம் இடம் கட்டர்ஸ். அவர் சாக்கடையில் நீந்தி வந்தார். கத்ரோட், பிறகு கத்ரோட், 8ஆம் இடம் கத்ரோட். இனி நம் வாழ்க்கையில் பணம் தராமல் எவனிடம் ஒரு வினாடி கூட செலவழிக்க கூடாது என்றதை கற்றுக்கொண்டார். 47 to 57, 57 to 63 பஞ்சமாதிபதி திசை வந்தது. பாவத்தில் குருமங்கள யோகம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வியாபாரத்துறையில் வர ஆரம்பித்தார். காரணம் 4 கூடையவனோடு பஞ்சமாதிபதி சேர்ந்தால், 4-5 சேர்ந்தால் வியாபார வெற்றி. பஞ்சமாதிபதி 10 உட்கார்ந்தாலும் தொழில்துறையில் முடிசூடா மன்னன். அவருடைய பூர்வ புண்ணியமே தொழில்துறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அது நடந்தது 57 to 63. பிறகு 63 to ஒரு 18 வருஷம் ராகு திசை. ஆக 1963 to 1981 வரையிலும் ராகு மகா திசையில் தான் இவர் போகக்காரகன். அதே ராகு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கள்ள மார்க்கெட்டு, அனைத்து நம்பர் 2 பிசினஸ், யாரை எப்படி ஆடுகின்ற மாட்டை ஆடிக்கர, பாடுகின்ற மாட்டை பாடிக்கர, இரண்டுக்கும் படியாத மாட்டை கத்ரோட்டாக அறுத்து எறி. இதுதான் ராகு. அந்த ராகு இவருடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து, தைரிய ஸ்தானத்திலிருந்து, அந்த 3ஆம் இடம் என்கின்ற கரேஜ், தைரியம், டேர் டெவில், அஞ்சானஞ்சன், டேடியஸ் எஃபோர்ட், கடின முயற்சி செய்து அந்த 1963 to 1981 என்கின்ற 18 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் செய்தார். ராகுதான் நெட்வொர்க். தன்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கான நெட்வொர்க்கை போட்டார். லாபி செய்தார். அரசியல் வட்டாரங்களை லாபி செய்தார். கலைத்துறை வட்டாரங்களை லாபி செய்தார். காரணம், ராகுதான் பாம்பு படம் எடுக்கும். பாம்பு அனைத்து விதமான பப்ளிசிட்டியும் கொடுத்தது. பிரஸ் மீடியாவா, இவருக்குன்னு பிரஸ் மீடியா இவரை பத்தி நல்லதாவே சொல்லணும். அங்க ஒரு லாபி பண்ணு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா அரசியல்வாதி தொடர்பு இல்லாம முன்னேறவே முடியாது. சோ அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே பிடிச்சார் இந்திரா காந்தி. அப்பதான் ரிலையன்ஸ் கப், வேர்ல்டு கப் கொடுக்கப்பட்டது. ராகு எப்பவுமே பட்டத்துக்கு காரகன். ராகு கொடுத்து ஒரு ஜாதகத்தின் பௌஷை வெளிப்படுத்துபவன் ராகு. ராகு தசை ஒருத்தனுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அவன் வாழ்க்கையில என்ன புகழ் அடைஞ்சானோ அந்த புகழை வச்சுதான் அவன் சாகரவர்ல சாப்பிட போறான்றதுதான் சத்தியத்தின் சாட்சி. அந்த ராகு தசையில இவரை ரிலையன்ஸ் கப், வேர்ல்டு கப்பே ரிலையன்ஸ் கப்னு கொடுக்க வச்சார் ராகு. அங்க அடிச்சு பிடிச்சி ஏறினார். 63 1980 தான் இந்த ரிலையன்ஸ் கப்ன்றது வந்தது. அங்கிருந்து 1981 அடிச்சு பிடிச்சி ஏறினார். குரு மகாதிசை 16 ஆண்டுகள். அந்த 16 ஆண்டுகளில் தான் 1981 + 16 1997 எங்கேயோ போயிட்டாரு.
50,000 கோடிக்கு அந்த ரிலையன்ஸ் கம்பெனியை கொண்டு வந்தார். ஆனால் குரு தசை முடியும் பொழுது இவருக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்கு கொடுத்தது. ஏன் ஹார்ட் ஸ்ட்ரோக்கு கொடுத்தது? லக்னாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம். அதனால் ஒரு பக்கம் செயலிழந்தார், பக்கவாதம். புதன் தான் பக்கவாத கிரகம். அந்த புதன் தான் பக்கவாத கிரகம். அவர் போய் இவர் பின்மண்டையில் அமர்ந்ததால் ஒரு பக்கம் ஃபுல்லா செயலிழந்துருச்சு. உடனே அம்பானி அவளை தான் போட்ட கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நுஸ்லிவாடியா, அவருக்கு எதிரி நுஸ்லிவாடியா, பாம்பே டேயிங், இவங்கெல்லாம் கொக்கரிச்சாங்க. ஆனால் மீண்டும் அந்த ஜாதகத்திலே திரு கருவில் அமைந்திருக்கிறது அல்லவா? இங்கிலாந்து மகாராணியின் ஜாதகத்திலே எப்படி விதி மதி கதி லக்ன பாவத்தில் அமர்ந்தோ அப்படியே இந்த மனிதனுக்கும் விதி மதி கதி அமைந்ததால் அந்த விதி மதி கதி இந்த மனிதனுடைய பல ஜென்ம கான்சியஸ் இவரை தட்டி எழுப்புது. எப்படி எழுப்புது? சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.